Yeah, me, Anasio. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே. நான் நீங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம் கலர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் டு மை பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்சாவையாக பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணால் இப்போது அரண்மனை தான் காமிக்கிறோம். அது அந்த நைட் டார்க்னஸில் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த இடமே. அங்கங்கே சின்ன சின்ன லைட்ஸ்லாம் எரிஞ்சு அந்த டார்க்னஸை கில் பண்ணிகிட்ருக்கு. பிகாஸ் டைம் இப்போது மிட் நைட் 12 o'clock. இங்கே சுகா ரூமில் பார்த்தா அவர் அடித்த போதையில் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக ஜானுவை நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். இப்போது சடனாக சுகா காது பக்கத்தில் மாமா 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 நான் ஜானு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் விஸ்பர் பண்ணுது. சுகாவும் ஒரு மாதிரி அவரோட ஐஸெல்லாம் ஒரு மாதிரி கசக்கி கண்ணை லைட்டாக மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது ஜானு தான். ஜானு சுகா முன்னாடி நின்றுட்டுருக்கா ஒரு மாதிரி ஸ்மைலோட. சுகா ஒரு மாதிரி ஃபைட் ஐஸில் ஜானுவை பார்க்குறாரு. மாமா என்னாச்சு? ஏன் அழுதியா? எதுக்கு பயந்துட்டியா? நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு? நான் உன்னை விட்டு எங்கே மாமா போவேன்? எனக்கு எங்கே போக தெரியும்? எனக்கு எல்லாமே நீ தானே. உன்னை விட்டு நான் எப்படி மாமா போவேன்? உன்னையும் பாப்பாவே விட்டுட்டு நான் எங்கே போக சொல்லு? மாமா நீ ஏன் என்னை பார்க்க வரல? நீ வருவேன்னு நான் ரொம்ப ஏங்கினேன் தெரியுமா? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு எனக்கு. இங்கே இருக்க வேணாம் மாமா. நீ பாப்பா குழந்தைங்க அண்ணா அண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்னை பார்க்க வரியா? ப்ளீஸ் மாமா. மாமா மாமா எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்கு மாமா. எனக்கு இங்கே இருக்க வேணாம் மாமா. நம்ம எல்லோரும் போயிடலாம் மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம ஊருக்கே போயிடலாம் மாமா. வாங்க மாமா அப்படின்ற மாதிரி ஜானுவோட அந்த குரல் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக அழுகிற ஸ்டேஜுக்கு போய் லிட்ரலி ஜானு அழுதுகிட்டே அதை சுகா கிட்ட சொல்கிறாரு. சுகா ஒரு மாதிரி 5 days டியரி ஐஸோட அந்த அதாவது பேசுகிற ஜானுவையே பார்த்துட்ருக்காரு. ஜானு ஜானு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் அப்படியே காற்றுல கரையுது. சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது சுகா ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. பிகாஸ் இது அவரோட ட்ரீம். அவர் ஒரு மாதிரி எழுந்து அவரோட ஐஸை ரப் பண்ணி பார்க்குறாரு. முன்னாடி எதுவுமே இல்லை. பட் ஆனால் சுகாவுக்கு இது ட்ரீம்னு ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. மைண்ட் ஃபுல்லாக இதே தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜானு இது மூலமாக சுகாவுக்கு ஏதாவது சொல்ல வராங்களா? அதுவுமே அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டட் ஸ்டேட்டில் தான் இருக்கார். இப்போது சுகாவுக்கு தூக்கமே போயிடுச்சு. அவருக்கு பெருசாக தூங்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ரூமை விட்டு வெளியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நீரா, ஜெமின் அண்ட் ஆரோ அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. லாக்லாம் பண்ணல. பிகாஸ் அவங்க 2 பேருக்கும் சென்டராக தான் மீனு படுத்து தூங்கிட்டுருக்காங்க. சுகா அவங்க 3 பேரையும் பார்க்குறாரு. அவரோட ஃபேஸில் ஒரு நிம்மதி. டீப் பிரீத் எடுத்துட்டு அகைன் அவர் அந்த வராண்டாவில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ஆன்சரே இல்லாத கொஸ்டின்ஸ் ஓடுது. அதை விட அதிகமாக ரொம்ப ரொம்ப சேடாக இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த நைட் வியூவை என்ஜாய் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. பட் என்னதான் அவர் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலும்
அது கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹாலுக்கு தான் வராரு. ஹாலுக்கு வந்து அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. இந்த ரைட் சைட் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஷுகாவுக்கு கேட்குது. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த இடத்த பார்க்குறாரு. அகெயின் அந்த சவுண்ட்ஸ் கண்டினியூ ஆகுது. சரி, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா அப்ஸ்டர்ஸ் இறங்கி ரைட் சைட் ரூம்ஸ்க்கு போகிறாரு. அங்கே ஒரு ரூம் ஓப்பனில் இருக்கிறத பார்க்குறாரு. ஷுகாவோட ஐஸ் ஃபயர்ட் ஆகுது. பிகாஸ் அந்த ஊர் தலைவர் திறக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரூம் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஷுகாவுக்கு யார் என்ன எதுவுமே ஐடியா இல்லை. பட் அந்த ரூம்குள்ளே யாரோ இருக்காங்க, அதை மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. சரின்னு சொல்லிட்டு ஷுகா ரொம்ப ஸ்லோவாக அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அவர் உள்ளே வந்ததுமே அந்த புழுதிலாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் போட்டி இருந்த வீட்டுக்குள்ளே புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் நடந்து போனால் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அந்த பிரிண்ட் இருக்கும் இல்லையா, ஃபுட் ஸ்டெப்ஸோட பிரிண்ட், அதை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஒரு பர்சன் ஒரு டோருக்கு முன்னாடி அந்த டோரையே விரிக்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் அந்த ரூமையே வெறிக்க பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே ஷுகா தான், யார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த பர்சன் பெருசாக அது ரியாக்ட் பண்ணல. ஸ்லோவாக திரும்பி ஷுகாவை பார்க்குறாரு. பார்த்தா ஷுகாவுக்கு பயங்கர ஷாக்கு. அது ஜங்குக் தான். ஜங்குக், நீயா? நீங்கள் என்ன பண்ணுற? அதுவும் இந்த டைமில்? தூங்கலையா நீ? அது தூக்கம் வரல, அதான் சும்மா நைட் வாக் மாதிரி. அது சரி, இங்கே எதுக்கு வந்த? இங்கே தான் வரக்கூடாது, இந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதுவும் இல்லாமல் வெளியில் நிறைய தாயத்தெல்லாம் கட்டியிருந்தது, எதுக்குடா ஓப்பன் பண்ண? அதான் சொன்னல, தூக்கம் வரல, சும்மா நடந்து வந்தேன். எதுக்கு சும்மா இப்போ என்னை கேள்வி கேட்டுட்ருக்க? எனக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. ஜங்குக், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ நீங்கள் வந்த? இல்லை, சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, நான் தான். இப்போ என்ன, இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடாது அவ்வளோதானே, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு. இது ஜங்குக்கோட பிஹேவியரே கிடையாது. ஜங்குக் ஷுகாவை எவ்வளோ கோபம் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசவே மாட்டார். ஷுகா யாங்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார். அதுவும் இல்லாமல் ஷுகா கிட்ட ஜங்குக் கோவப்படவே மாட்டார். இது எல்லாமே ஷுகாவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. வெளியே போகிற ஜங்குக்கே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு ஷுகாவும் இப்போ வெளியே வந்து டோர் லாக் பண்ணுறாரு. டோரை லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அப்படியே நடக்கிறாரு. இப்போது சடனாக ஜங்குக் ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஷேக் ஆகி நிற்கிறாரு. ஜங்குக், என்னடாச்சு? என்ன? ஒன்றும் இல்லை ஹயாங், நீங்களா அப்படின்ற மாதிரி ஷுகாவை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் நான் தான். என்னாச்சு உனக்கு? எனக்கா? ஆமாம், நான் இங்கே என்ன பண்ணுறேன்? நான் ரூமில் தூங்கிட்டு தானே இருந்தேன். என்ன, தூங்கிட்டு இருந்தியா? டேய், நீ அந்த ரூம்குள்ளே போயிருந்தடா, உன்னை நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் அந்த ரூமில் இருந்தேனா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கன்ஃபியூஸ்டாக திரும்பி பார்க்குறாரு. அவருக்கே தெரியல. ஜங்குக், என்ன தூக்கத்தில் நடந்து வந்துட்டியா என்ன? ஓ, கனவா அது? என்ன, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஷுகா கேட்குறாரு. இல்லை ஹயாங், ஏதோ ஒரு கனவு, என்னை யாரோ எங்கேயோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. பார்த்தா நானே என்னை கூட்டிகிட்டு போகிறேன். டேய், என்னடா பேசுகிற? ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்குமே புரியல ஹயாங், ஏதோ கனவு போல் இருக்குது. சரி விடுங்க, வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. ஆனால் ஷுகாவுக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு, இடிக்குது. போகிற ஜங்குக்கையும் அந்த ரூமையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஷுகா இப்போது அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. இதுக்கு மேலே அவருக்கு எங்கேருந்துங்க தூக்கம் வரும்? அவருக்கு குழப்பம் மேலே குழப்பம். இது ஜங்குக்கு நடந்துக்கிட்டது.
ம், ஜானு அவர் கனவுல வந்து சொன்னது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அவருக்கு அப்படியே மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸ். அவங்க வந்து ரொம்ப நாளாக ஷூட்டிங்லாம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இடையில நிறைய நிறைய மிஸ்ட்ரியான விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுறாங்க. ஒரு டார்க் ஒரு டார்க்கான உருவம் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து அவங்களே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எதர்ச்சியாக வந்ததா இல்லை வந்து வேறு யாராவது செஞ்சு வச்ச சதி எதுவுமே தெரியல. நிறைய மிஸ்ட்ரியான விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுறாங்க அந்த வீடியோஸில். ஸோ அப்படியே ஒரு செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்டுன்னு கிட்ட ஒரு 4 பார்ட்ஸ் கிட்ட எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. செம்ம ரீச்சு. சாரி, ஆரம் அதெல்லாமே பார்த்து அதெல்லாம் பாய்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் யாருக்குமே ஒரு சின்ன ஹாப்பினஸ் கூட கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ ஏதோ ஒரு பதட்டத்திலே இருக்கு எல்லார் ஃபேஸும், இன்க்ளூடிங் ஆரம் உட்பட. இங்கே வந்ததுலேருந்து ஆரமோட பேபி கண்டினியூஸாக எதையோ பார்த்து பயந்து அழுதுகிட்டே இருந்திருக்கும். நியாவும் அது ஏதோ பார்த்து பயந்துருப்பா, புது இடம் செட் ஆகிருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. பட் ஆனால் ஆரமோட பேபி கண்டினியூஸாக இது பண்ண ஆரம்க்கும் ஒரு மாதிரி டவுட் க்ரியேட் ஆகுது. அவருக்குமே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அவர் கூடவே இருக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ இந்த டைமில் தான் இந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அந்த நியூஸ் தெரிஞ்சு அந்த தலைவர் வந்து வீட்டுக்கு வராரு. ஒரு மாதிரி பதட்டமாக கூடவே ஒரு சாமியாரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ அந்த சாமியார் ஊர் தலைவர் கூட கொஞ்சம் ஒரு 4-5 பேர் அந்த சாமியார் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வராங்க. இவங்க எல்லாருமே வந்து ஆரம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ்லாம் கேட்கக்குள்ள, நான் சொன்னதையும் கேட்காம யார் அந்த ரூமை ஓப்பன் பண்ணா? யாரை கேட்டு ஓப்பன் பண்ணீங்க? நான் அந்த ரூம் என்ன தம்பி நினச்சிட்ருக்கீங்க? இந்த ஊருக்குள்ளே வரும்போது என்ன சொன்னேன்? நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட எங்களால் காப்பாற்ற முடியாது இல்லை? இந்த அரண்மனைக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னேன், அதையும் மீறி வந்தீங்க. அந்த ரூமை திறக்காதீங்கன்னு சொன்னேன், அதையும் மீறி திறந்தீங்க. யாரை கேட்டு உள்ளே போனீங்க? இங்கே சுகா அண்ட் ஜங்கோக்கா தவிர பாக்கி 5 பேருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லோரும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன நாங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுமா? என்னையா பேசுகிறீங்க? நாங்கள் யாரும் அந்த ரூம் பக்கமே போகலையே அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் சொல்லியிருப்பார். இங்கே தயாங் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஜங்குக்கு வந்து அந்த ரூம் டோரே பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஓப்பன்லாம் பண்ணல, வெளியே தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கேட்டதுமே இங்கே சுகா தான், இல்லை அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஹயாங் சொல்கிற? நம்ம தான் யாருமே டோர் ஓப்பன் அந்த பக்கமே போகலையே. எல்லோரும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூம்ஸை தானே எடுத்துகிட்ருக்கோம், ரைட் சைடு யாருமே போகலையே. தோ இந்த பொண்ணு நிசி, இந்த பொண்ணு மட்டும்தானே அதை யூஸ் பண்ணுது. அந்த பொண்ணுமே திறந்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு புரியல என்ன சொல்கிறீங்கன்னு. ஆக்சுவலி நேற்று நைட்டு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சுகா பாய்ஸ் அண்ட் எல்லார்கிட்டையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது எல்லோரும் ஜங்கோக்கை தான் தேடுறாங்க. இவ்வளோ நேரம் அங்கே இருந்த ஜங்கோக் இப்போது எல்லாரும் தேடக்குள்ள ஜங்கோக் அங்கே இல்லை. இங்கே ஒரு தலைவர் தான், அவர் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாரையும் அந்த ரைட் சைடு இருக்கிற ரூம் பக்கம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரையும்னா எல்லாரையும் கிடையாது, பாய்ஸ் மட்டும்தான். கேர்ள்ஸும் அந்த குழந்தைங்களையும் ஒரு ரூமில் வந்து, அதாவது ஒரே ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரையும் நாங்கள் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் வந்து ஒரு தாயத்து மாதிரி ஒன்று கையில் கொடுத்துட்டு, இது எக்காரணத்தை கொண்டும் யாரும் கழட்டி எரிஞ்சிடக்கூடாது, குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரைட் சைடு இருக்கிற ரூமுக்கு பாய்ஸ் அப்புறம் ஊர் தலைவர் அப்புறம் அந்த சாமியார் எல்லாருமே போகிறாங்க. போய் பார்த்தா ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. யாருமே ஓப்பன் பண்ணல, பட் ஆனால் ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போதே சாமியாருக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுக்குது.
அதை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ உள்ளே வந்து சுகா ஒரு ரூமை அதாவது சுகா வந்து ஜங்குக்கு ஒரு இடத்துல பார்த்துருப்பாரு இல்லையா, ஒரு ரூமை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. இப்போது எல்லாரும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. பார்த்தா ரூமே வேறு மாதிரி இருக்குது. இங்கே எல்லாரும் ஜங்குக்கு எங்கே அப்படின்னு சொல்லி தேடக்குள்ள ஒரு சவுண்ட் கேட்குது. தாங்கள் அனைவரும் என்னைத்தான் தேடுகிறீர்களா? எல்லாருமே அந்த சவுண்ட் வந்த சைட் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஊஞ்சல், அதுக்கு சென்டர் ஃபேஸில் ஜங்குக் கிங் கெட்டப்பில் கிங் ஜோன் இருந்தார் இல்லையா, டிட்டோ அவரை மாதிரியே உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு லாங் ஹேர்லாம் கிடையாது, ஷார்ட் ஹேர் தான். பட் இப்போ பார்க்கக்குள்ள ஜங்குக் லாங் ஹேரில் உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டுருக்க ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்னது, அனைவரும் அமைதியாக இருக்கிறீர்கள்? நான் உங்களை தான் கேட்டேன், நீங்கள் என்னை தான் தேடுகிறீர்களா என்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இறங்கி இந்த பர்சன்ஸ் கிட்டலாம் நடந்து வராங்க. இங்கே ஜங்குக் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இப்போ நேரா ஊர் தலைவர்கிட்ட தான் வராரு. உன்னை காண்பதில் என் மனம் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை ஹக் பண்ணலான்ட்டு வராரு. ஆனால் அந்த ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, ஒரு மாதிரி அவர் உடம்பே அப்படி நடுங்குது பயத்தில். நான் உன்னை கண்டதில் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீ ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுகிறாய்? உனக்கு நான் யார் என்று தெரியவில்லையா? இல்லை, என்னை காண்பதில் விருப்பமில்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அது 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 வந்து புரிகிறது. தாத்தாவாகவே இருந்தாலும் ஆத்மா இல்லையா, அச்சம் இருக்கதானே செய்யும். இருக்கட்டும், என் இளவரசி எங்கே? யார் கேட்குறீங்க? இங்கே ஜங்குக் தான் தலைவரை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. நான் யாரை கேட்கிறேன் என்று தெரியவில்லையா? இல்லை, தெரிந்தும் பதில் கூற விருப்பம் இல்லையா? அது அது இல்லை, நீங்கள் யாரு கேட்குறீங்க? நீங்கள் கேட்குற யாரும் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணலை. நான் மீண்டும் கூறுகிறேன், என் இளவரசி எங்கே? என் இதய ராணி, என் நாட்டின் அரசி, என் காதல் மனைவி ஜெசிகா எங்கே? இல்லை, அப்படி யாரும் இங்க இல்லை. போய் கூறினால் எனக்கு பிடிக்காது. நான் கோபிக்கும் முன்பே உண்மையை கூறிவிடு. நீ என்ன நினைக்கிறாய்? உன்னால் அவளை அடைத்து வைக்க முடியும் என்று நினைக்கிறாயா? இல்லை என்னைத்தான் ஏமாற்றிவிட முடியும் என்று நினைக்கிறாயா? உன்னால் ஒருபோதும் அது முடியாது. நான் மீண்டும் இங்கு வந்தது உன்னை பயமுடுத்தவோ உன் மகளின் உயிரை பறிக்கவோ, இங்கு நிற்பவர்களை காயப்படுத்தவோ இல்லை. என் பழைய பகைக்கு பதில் கூற வந்திருக்கிறேன். நான் பகையின் வெறியில் இருக்கிறேன். பாசத்திற்கு இடமில்லை. என்னை பற்றிய அறிவு உனக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். முடிந்தவரை என்னை விட்டு தள்ளி இரு. உன் மகள் உனக்கு பத்திரமாக வந்து சேருவாள். இதற்கு இடையில் என்னை தடுக்க நினைத்தாய், தரமட்டமாக்கி விடுவேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபார்வர்டாக நடந்து போலான்ட்டு போறாரு. அவர் சடனாக திரும்பி தயங்கதை பார்த்து முறைக்கிறாரு. தவறு செய்து விட்டாய்.
எனக்கு துரோகம் செய்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். எனது கோபத்திற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். இங்க அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் ஒரு மாதிரி பயந்து போய் ஜங்குக்கை பார்த்துட்டு நிற்கிறாரு. என்னை மன்னித்து விடுப்பார். நீ கூறிய சொற்களை நான் நம்பியிருக்க வேண்டும். உன் வார்த்தைக்கு நான் மதிப்பளித்திருக்க வேண்டும். மீதியது என் தவறுதான். என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு ஃபார்வர்டாக நடக்கிறாரு. இங்கே யாருக்குமே எதுவுமே புரியல. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன நடந்துக்கிற, அவர் என்ன எதை மீன் பண்ணி இப்படி பேசுகிறாரு எதுவுமே தெரியாது. ஆரம்புக்கு மட்டும்தான் அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுவும் ஃபுல்லாலாம் தெரியாது. ஏன்னா இது அந்த காலத்து லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சுட்டு இருந்தார். இப்போது ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல. ஸோ ஜங்கு டோட்டலி வேறு மாதிரி இருக்கார். அவரோட பிஹேவியரே இது இல்லை. இப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. இங்கே அவர் வந்து அந்த ரூம் டோரை விட்டு வெளியே போகலான்ட்டு ட்ரை பண்ணுவார். பட் உள்ளே வரக்குள்ளே இந்த சாமியார் வந்து ஒரு தாயத்து மாதிரி ஒன்று வந்து அந்த கதவை லாக் பண்ணி அந்த கதவுக்கு வெளியில் வந்து கட்டியிருப்பார். ஏன்னா இந்த ஆத்மா வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜங்குக்கு அது எதுவுமே தெரியாமல் போய் அதை தொட்டதுமே ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி தூக்கி அடிச்சிருக்கும். பேக் சைட் தூக்கி அடிச்சிருக்கும். இப்போ தான் அந்த ஜங்குக்கு வந்து அந்த டோரை பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஒரு தாயத்து மாதிரி ஒரு லிட்டில் பீஸ் கட்டியிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே இங்கே சாமியாரை பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணுறாரு. ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவ்வளோ கோபத்தோடு அந்த அந்த டோரை பார்க்குறாரு. அதில் கட்டியிருந்த அந்த நாட் தானாகவே ரிமூவ் ஆகுது. அவங்க எல்லாருமே வயடேஸில் பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி தானாக ரிமூவ் ஆகி அந்த கட்டு வந்து கீழே விழுந்துருது. விழுந்தது எங்கே விழுந்ததுன்னே தெரியல. கீழே விழுறத தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் தரையில் அந்த கயிறு இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செகண்டில் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்போது ஜங்குக் தான் இவங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஒரு செகண்ட் அந்த டோரை விட்டு வெளியே போயிருப்பார். எங்கே போனார், என்ன ஆனார் எதுவுமே தெரியல. எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜங்குக் அங்கே இல்லை. இங்கே பாய்ஸ்க்கெலாம் என்ன ஒன்றுமே புரியல. அவங்க ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுட்டு இங்கே தலைவரை பார்த்துட்ருக்காங்க. இங்கே அவருக்கு அழுகையாக வருது. அவர் வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரி அவர் மனசே அவருக்கு சுத்தமாக உடஞ்சி போச்சு. ஒரு மாதிரி இடி விழுந்த மாதிரி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எதுவும் பண்ண முடியாதா சாமி அப்படின்ற மாதிரி அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தணும்னா பெரியவரை தான் வர வைக்கணும். அவர் தான் படித்து சொன்னாரே. ஆனால் எங்களுக்கே தெரியல சாமி இது எப்படி நடந்துச்சுன்னு. இந்த பையனோட சரீரத்தில் இருக்கிற அந்த குருதி நீர் அந்த ஆத்மாவோட அஸ்தியில் கலந்துருக்கு. அதனால தான் அந்த ஆத்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவோட மறுபிறவி தான் இந்த பையன். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஆத்மா மனசு வச்சா மட்டும்தான் அந்த பையனை விட்டு வெளியே போக முடியும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. பெரியவர் தான் அங்கே வர சொல்லணும். நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் அது வரைக்கும் அந்த பையனை நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆனால் சாமி அவன் எங்கே போனால் என்ன ஆனன்னு எதுவுமே தெரியலையே. எங்களால் எப்படி பார்த்துக்க முடியும்? பயப்படாதீங்க. இந்த அரண்மனையை தாண்டி அந்த ஆத்மாவால் வெளியே போக முடியாது. எங்கே போனாலும் அரண்மனைக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி 24 மணி நேரமும் அந்த உடம்புக்குள்ளே அந்த ஆத்மாவால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கேப்பில் அந்த உடம்பை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அந்த டைமை நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஆத்மா கிட்டேருந்து அந்த பையனை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அது முதல்ல என்னன்னு தெரியணும். அப்போ தான் இந்த தப்பை நம்ம சரி செய்ய முடியும்.
அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாய்ஸும் அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ரூமை லாக் பண்ணிட்டு இப்போ எல்லோரும் கீழே தான் வராங்க. இங்கே பாய்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியெல்லாம் ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே பயங்கரமாக அலற சவுண்ட் கேட்குது, குழந்தைங்கள்லாம் அழுகிற சவுண்டு கேட்குது. உங்கள் பாய்ஸ்க்கெலாம் ஒன்றுமே புரியல. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அந்த ரூமை பார்த்துட்டு வேகமாக அந்த ரூம் கிட்ட தான் ஓடுறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யோ.